வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் கீர் தான் பண்ண போறோம். அதாவது கோஸ்ல ஒரு கீர் ஒன்று பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் வந்து 1 லிட்டர் பாலை வந்து காய்ச்சிருக்கேன். அது வந்து காஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் கேபேஜ் வந்து நல்லா கட் பண்ணி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம நெய்ல வதக்கிக்க போறோம். ஏன்னா அந்த கோஸோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால முதல்ல நெய்ல வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், பாருங்க கோஸ் வந்து நெய்யில் வதங்கிடுது. இப்போ ஊற வச்சு தோல் இப்போ அந்த மேல் தோலிலாம் எடுத்துட்டு பாதாம் பருப்பு சேர்த்துருக்க ஒரு 10, அதே மாதிரி முந்திரி பருப்பு. இது கூட என்ன பண்ண போறோம்னா பால் சேர்க்க போறோம். இந்த பால் சேர்த்து அந்த பால்லேயே வந்து அந்த கோஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ 1 கப்பு சேர்க்குறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகட்டும். பால்லே நல்லா வெந்துடுது கோஸு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆறினோடனே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆறிடுது. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நல்லா ஆறினதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் பால் நல்லா காஞ்சிடுது. அதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்து நல்லா ஒரு கொதி வருதா. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்க்கரையும் போட போறோம், கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போறோம். ஸோ ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ் மில்க், அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயே சேர்த்துறேன் நான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கண்டென்ஸ் மில்க் விட்டோம். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மேலாக சாரப்பருப்பு போட்டுடலாம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. அவ்வளோதான், நம்மளுடைய கேபேஜ் கீர், கோஸ் கீர் வந்து ரெடி. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொன்னாதான் தெரியும் நீங்கள் வந்து கோஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.